2023 ஆண்டுக்கான போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்திருக்காங்க. இந்த செய்தி குறிப்பின்படி 2023 ஆண்டுக்கான போட்டித் தேர்வுகள் குறித்து டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 2023 ஆண்டிற்கான போட்டித் தேர்வுகளின் அட்டவணை வெளியிடத்தில் ஓராண்டு முழுவதும் 10 தேர்வுகள் மூலம் 1754 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட உள்ளன என சமூக ஊடகங்களிலும் சில பத்திரிகைகளிலும் வெளிவந்துள்ளது. ஊடகங்களில் வெளியான தகவல்கள் முழுமையாக இல்லாததால் தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் நிலையில் அவற்றை மறுத்து பின்வரும் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளிலிருந்து நேரடி நியமனத்திற்காக பெறப்படுகின்ற காலி பணியிடங்களுக்கான மதிப்பீடுகளின் அடிப்படையில் போட்டித் தேர்வுகளுக்கான அட்டவணையை வெளியிட்டு வருகிறது. ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட இந்த அட்டவணை முதற்கட்டமான தகவல்களை அளிக்கும் அட்டவணையாகும். இதை தொடர்ந்து கூடுதல் பணியிடங்களுக்கான கேட்புகள் பெறப்பட்டு அட்டவணையில் சேர்த்து வெளியிடப்படும். இது மட்டுமின்றி அட்டவணை அரசு பணியிடங்களுக்கான மற்ற தேர்வு முகாமைகளுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், சிறுடை பணியாளர் தேர்வு குழுமம் மற்றும் வனச்சிறுடை பணியாளர் தேர்வு குழுமம் ஆகியவற்றின் வாயிலாகவும் அரசு பணியிடங்களுக்கான தேர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வாரியங்கள் தவிர அரசு வேலை வாய்ப்புகள் வாயிலாகவும் உரிய விளம்பரம் செய்யப்பட்டும் பல்வேறு அரசு பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வருகின்றன. இவை தவிர பணிக்காலத்தில் அகால மரணம் அடையும் அரசு பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மூலமாக கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் மொத்தம் 1063 முகாம்கள் நடத்தப்பட்டு 1,12,551 பேருக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். அரசின் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடு செய்து அவற்றை முறையாக நிரப்புவதே அரசின் கொள்கையாகும். அரசின் பொதுத் தேர்வு பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்களையும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பணியாளர்கள் தேர்வு செய்யும் நடைமுறையும் இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. அரசு பணியிடங்களுக்கான தேர்வு முகமைகளில் மூலம் நடத்தப்படும் சில போட்டித் தேர்வுகளில் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டு வருவதும் அப்பணியிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் காலதாமதத்திற்கு ஒரு காரணமாகும். அவ்வாறு வழக்குகள் தொடரப்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ள உரிய விதிகளுக்கு இந்த அரசால் பரிசீலனை செய்யப்பட்டு உரிய விதி திருத்தங்கள் மேற்கொள்வதற்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அரசு துறைகளில் ஏற்படும் காலி பணியிடங்களை முறையாக நிரப்புவதற்கான தொடர் நடவடிக்கைகளில் இந்த அரசு கட்டாயம் மேற்கொள்ளும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.